ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று எபிசோட் ரிவ்யூ பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் வந்து அப்படியே கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நேற்றைய நிகழ்வுகளில் வேறு லெவலில் நிறைய சம்பவங்கள் வந்து நடந்ததுங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி எபிசோடோடைய லீடாகவும் நேற்று எபிசோட்லேருந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 2 எவிக்ஷன், இன்றைக்கி ஒரு எவிக்ஷன், நேற்று வந்து சத்யா எலிமினேட் ஆனப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் சத்யா எலிமினேட் ஆகும் பொழுது என்னமோ ஒரு இராணுவ வீரன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகும்பொழுது வேலையை விட்டு அதுக்கு கொடுக்குற மரியாதை அவனுக்கு கொடுப்பாங்கல்ல, துப்பாக்கி வச்சு மேலே சுடுவாங்க டம்முன்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்களுக்கு கை தட்டுவாங்க, இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி சத்யா போகிறான்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க, படுக்க போட்டு தண்டால் எடுத்து அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் என்னமோ பெரிய அறுத்து கிளிஸ்டர் அப்படின்ற மாதிரி டான்ஸ் வேறு, எதுக்கடா அதான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து வெளியே வந்து அவரை கூப்பிட்டு மக்கள் வந்து ஆசைப்பட்டாங்க, நீங்கள் எதுவும் மக்கள்கிட்ட கேட்டீங்க, அதனால் நான் அவங்களை எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மானே தேனே பொன்மானே போட்டு சத்யாவை வெளியே கூப்பிட்டு வந்து சத்யாவுக்கு வந்து வெளியே வந்தோடனே ஆடியன்ஸ் பான்னு கத்துறாங்க. எதுக்காக கத்துறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை கத்தி முடிச்சுட்டு நான் வந்து கூப்பிட்டேன், வெளியே வந்து சங்கர் சார் கூப்பிட்டாரு, வெளியே ஜாக்கி சான் கூப்பிட்டாரு, வெளியே மணிரத்னம் கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சீனை போட்டுட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் சார்னு சொன்னோன்னே விஜய் சேதுபதி நல்லா கேட்டு விட்டார். யோ, உள்ளே இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரேமில் எப்படி தெரியுவோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நல்லா அதை யூட்டிலைஸ் பண்ணால் தான் வெளியே வாய்ப்புகள் கிடைக்கும். நீ பாட்டு உள்ளே போயிட்டு திடீர்னு வந்துட்டே அப்படின்னா பாதியில் அது எப்படி வந்து உனக்கு வாய்ப்பாக அது மாறும், எப்படி வந்து அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் வந்து கேட்குறாரு. அதற்கெல்லாம் இவன்ட்ட எங்கே பதில் இருக்குது? அப்படியே பேந்த முழிச்சிட்டு இருக்காங்க, அப்படியே தூக்கி அனுப்பி விட்டாங்க. அது வந்து முன்னாடியே ஒரு இன்ட்யூஷன் தோணுச்சான் நம்ம சத்யாவுக்கு. ரஞ்சித்துக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது சொல்கிறார், அதாவது ரஞ்சித்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு என் பையனை பார்க்கணும் போல இருக்குது, நான் கிளம்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டாரு. சரி விட்றா, விளாட வரைக்கும் விளாட, இன்னும் 30 நாள் தான், நான் வந்து எப்படின்னு தெரில பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறேன். அப்போ இன்னும் 30 நாள் இருக்க வேண்டிய ஒரு இதுவும் இருக்கா அவனுக்கு, அட பாவி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் முத்து ரஞ்சித்துக்கிட்ட சத்யா பற்றி சொன்னாப்புல, அது நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ரொம்ப வல்லவன், நம்மலாம் அவனால் நல்லவன், அவனெல்லாம் கழி ஊற்றின பிறகு கூட அவன் அமைதியாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. ஆனால் இப்பயும் நான் சொல்கிறேன், முத்துக்குமரன் எப்படி ஃபுல்லாக வராமல் இருக்கார், இன்னும் ரஞ்சித் எப்படி அடக்கிட்டு இருக்காரு, அதே மாதிரி சத்யாவும் அடக்கிட்டு தான் இருக்கார். அவர் வந்து நல்லவன்லாம் கிடையாது, அவன் வந்து ட்ரிகர் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி சேஃப் கேம் விளாண்டுருக்கான்னு அர்த்தம் அதுக்கு பேர். சரியா, அவனுக்கு தெரியாமலாம் இல்லை. ஏன்னா சௌந்தர்யா இடத்துல அந்த கோவப்பட்டது பார்த்தீங்கல்ல, அப்புறம் ஒரு வட்டம் சாச்சனா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்பு எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ஏதாவது எடுத்தீங்க அடுத்து அவ்வளோதான், நானாக இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னா. ஸோ எல்லாமே இருக்குது அவங்ககிட்டையும், ஆனால் யாருமே வெளியே காமிக்காமல் நல்ல மாதிரி வேஷம் போட்டு போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ முத்துக்குமரன் அந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா வல்லவர் நல்லவர்லாம் வந்து சும்மா ஒரு உருட்டு தான், அதெல்லாம் நம்ம நம்பவே முடியாது அப்படிங்கிறது தான். சரிங்களா, அப்புறம் சௌந்தர்யா நான் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு பெட்டிலாம் எடுக்க மாட்டேன்ப்பா, நான் சும்மா போய் எடுக்கிற மாதிரி சீனை போட்டு எல்லாத்தையும் வந்து இது பண்ணிடுவேன் அப்படின்னோடனே ராயன் சொல்லிட்டான் ஒரே வார்த்தையில், இந்த மாதிரி அம்மா நீ வந்து கோவப்பட்டனா உன்னால் இருக்கவே முடியாது, நீ கோவப்பட்டால் காலி ஆயிடுவேன், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுன்ட்டான். ஸோ அது ஒரு பக்கம் வருது. தர்சிகா, இன்னும் எனக்கு 1 வாரம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் வச்சு செஞ்சிருவேன் எல்லாத்தையுமே, டாஸ்க்கெல்லாம் பறக்க விட்ருவேன் அப்படின்றா. நீ விசால செய்யாமல் இரு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எப்படியோ ஒன்று இன்றைக்கி நீங்கள் கிளம்பிடுவீங்க தர்சிகா, ஜாலி தான் எங்களுக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இவங்க 2 பேரும் உட்காந்து கையில் காப்பு போட்டு விட்றது என்ன, நிலாவை பார்த்து சாப்பிட்றது என்ன, நிலாவை பார்த்து கொஞ்சிறது என்ன, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து விஜய் சேதுபதி உள்ளே வந்துட்டு ஒரே ஜாலி. அவர் தீபக் அருண் லேபர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, புரட்சி, விடுதலை 2 ப்ரமோஷன் அப்படின்றாரு. அப்புறம் சவுண்டு என்ன அப்படின்றாங்க, உடனே கைதட்டு, அப்படியே பயங்கரமாக இருக்குது, பட்டு பலமாக இருக்குது சவுண்டுக்கு. உடனே இந்த பேஜெல்லாம் எடுத்துருங்கப்பா, என்னப்பா பேஜெல்லாம் போட்டு வச்சுருங்க, எடுங்கன்றீங்க. அப்புறம் ஜோன் அவுட் கிளி, நல்லா இருக்குது தர்ஷிகா உங்களுக்கு அந்த பேர் அப்படின்றாரு. உடனே சார் அப்படின்றாங்க. அப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸு, நம்ம ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறேன், வேறு லெவலில், சும்மா இருக்க முடியுமா எப்படி அப்படின்ற மாதிரி, என்ன சூப்பராக கங்க்ராட்ஸ் அப்படின்றாரு. அடுத்து சத்யாவை எவிட் பண்ணிடுறாங்க. என்ன சத்யா எவிக்ஷனப்போ ரொம்ப பெரிய பயங்கரமாக நடக்குது, என்னமோ சரித்திரத்திலே அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து 70 நாள் இருந்துட்டு போன மாதிரியும்,
அவருக்கு வந்து அந்தந்த மரியாதை கொடுக்குற மாதிரியும், டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கோமாளித்தனமாக இருந்துச்சு அப்படிங்கிறது எத்தனை பேர் அப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரில. பட் எனக்கு வந்து அது கோமாளித்தனமாக தான் இருந்தது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒன்றுமே மிக்சர் சாப்பிட்டுட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருந்தவனுக்கு இப்படி ஒரு மரியாதைடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஜெஃப்ரியோடைய ரோஸ்ட்டுங்க. ஆக்சுவலாக என்னென்ன யார் யார் எப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க, அதாவது பவிக்கிட்ட எந்திரிச்சு நீ என்ன பேசணும் சொல்லுங்கன்றான், அது பேசவே மாட்டேது. அப்புறம் உட்காருங்கம்மான்ட்டார். ரஞ்சித்துக்கிட்ட யார் வந்து பண்ணல, ரொம்ப கம்மியாக இருக்குது பங்களிப்புன்னொடனே தர்ஷிகாவையும் நம்ம சவுண்டையும் சொல்கிறார், டாஸ்கில் இது இல்லை அது இல்லைன்ட்டு. அப்புறம் அருணும் அதே மாதிரி தான் வரிசையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அருண் ஒரு சுற்றி விட்றான் அங்கேயே. விஜய் சேதுபதியை அருண் வந்து நிறைய இடத்துல சுற்றி விட்டான். சரி, அவர் என்ன கேட்குறாருன்னா, டேய் யாரா உனக்கு நல்லா தெரியல, எதுக்கு நீ டாப் 8க்குள்ளே நீ போகலன்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு வந்து நான் வந்து அது ஆசைப்படல சார், அது வந்து வெளியே எனக்கு தெரியும், மக்கள் வேறு மாதிரி நினைக்கிறாங்க. எப்போ அதெல்லாம் தெரியும்ப்பா, பிக் பாஸ் தானே கொடுக்குறாரு, அந்த டாஸ்க்கை நீ பண்ணணுன்னே. அப்புறம் இன்னொரு சுற்றி சுற்றுறான். என்னன்னா, நான் வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிட்டு அங்கே ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதிகமாக இருப்பாங்க, அப்போ நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தெரியும் அப்படின்றான். டே இது தானே முதல் சொல்லியிருக்கணும். ஆனால் அருண் நீ ரொம்ப சுத்துறையா அப்படின்ற மாதிரி. அப்புறம் ராணுவ ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்க போல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்படின்றான். ராணுவ எழுந்திரிச்சு முழிக்கிறாப்புல. அப்புறம் ராணுவ வந்து சவுண்டு ஜெஃப்ரி சொல்லிட்டு ஜெஃப்ரியை பற்றி ஒரு பாயிண்ட் சொன்னான். சார் இந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா ஓப்பி அடிச்சிட்டு இருக்குது அவன் ஒருத்தான் தான் சார் மேனேஜரா, ஒன்றுமே பண்ணல சார், பட் இருந்தாலும் அவன் எப்படி தான் நாமினேஷன் பிக் பாஸ் வாங்கினான்னு சொல்லி போட்டு விட்டார். அப்புறம் பவி எழுந்திரிச்சு என்ன அப்படின்னோடனே ரொம்ப சூடு சொல்ல வந்துருச்சு பவிக்கு. விசால் ஒன்றுமே பேச மாட்டான் சார், சண்டைக்கு வர மாட்டான் சார், சவுண்ட் வந்து டாஸ்க்காக மட்டும் பார்க்குறான், மற்றபடி எல்லா இடங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இது இருக்குது சார், அவன் நடிக்கிறா சார், ரொம்ப ஃபேக்காக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு போட்டு போட்டா. எப்படின்னா டாஸ்க்காக பார்க்க மாட்டா, ஃபேக்காக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு போடு போட்டு நல்லா இருந்துச்சு. அது பவியோடைய போர்ஷன் அப்படிங்கிறது தான். அப்போ தான் வேசி சொல்கிறாரு, ஏம்மா அந்த ஃப்ரேமில் எவ்வளோ அழகாக இருக்குது, பெருசாக இருக்குது, அது ஏன் மூஞ்சி இப்படி ஊன்னு வச்சுக்கிற அப்படின்னோடனே, ஏங்க எதுக்குங்க அப்படி சொல்கிறீங்க, என் மூஞ்சி இப்படி தான் எப்பயுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க, அது சொல்கிற அப்படி தான் காட்டுவேன் சார் அப்படின்றாங்க. சரி, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, சௌந்தர்யா எந்திரிக்கும் போதெல்லாம் பயங்கர கிளாப்ஸ் இருக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக. அதாவது யாரெல்லாம் பெஸ்ட் மேனேஜர்னு சொல்லி சொல்லும்போது எல்லாம் தீபக் மஞ்சரி சொல்கிறாங்க. அது சௌந்தர்யா வந்து பயங்கர கிளாப்ஸ். முத்து சொல்லும் பொழுது தீபக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் மாமச்சான் மச்சான் அந்த மாதிரி மேனேஜராக இருந்தார். பட் மஞ்சரி ரொம்ப டெரராக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சௌந்தர்யாவுக்கு ஹெவி கிளாப்ஸு. சரி, இப்போ என்ன அப்படின்னா இதில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எப்படி ஜெஃப்ரிக்கு வழங்கப்படுதுன்னு கேட்கும்போது மஞ்சரி சரியாக பாயிண்ட் போடுறாங்க. ஏங்க ஓட்டிங் படி நடந்தால் நாங்கள் எதுக்குங்க டாஸ்க் விளாடணும், டாஸ்க் விளாண்டதுனால தானே இப்போ மெஜாரிட்டி பேஸில் போகிறீங்க அந்த மாதிரி அருண் ஒரு பாயிண்ட்டை போடுறான். அப்போது மெஜாரிட்டி தானே எப்படி பண்ணுறீங்க, அப்போ இதுக்கு ஏன் மெஜாரிட்டிக்கு வரீங்கன்னொடனே, எப்பா அது வந்து மெஜாரிட்டிங்கிறது எல்லாரோடைய தனிப்பட்ட ஒரு விஷயம், அது வந்து யாருமே பண்ணல, பட் இது வந்து எல்லாரும் உழைத்திருக்கிறோம், இதுக்காக எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப அதில் பெஸ்ட்டு தானே மெஜாரிட்டி எப்படி போவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி லாக் பண்ணுறாங்க திருப்பி அருண். அது பயங்கரமாக இருந்தது. ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா தவறான உதாரணம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி பிராண்ட் பண்ணி பாவம்னு சொல்லிட்டு பண்ணாதரா, திருந்தி வாடா, வெளியே வாடான்றாரு. அவனுக்கு அது புரிஞ்ச மாதிரியே தெரில. அடுத்து இந்த ஸ்கில்லு லேபருங்க, ஐயோ ஆரம்பித்து அருணுக்கு ட்ரை பண்ணுறாரு ஆக்சுவலாக. அதாவது இதில் ஒரு பிரச்சனை இல்லைங்க, ஸ்கில்டு லேபர் இந்த பிக் பாஸ் சீட்டுக்குள்ளே வேண்டாம் அப்படிங்கிறது தான் அருணுடைய பாயிண்ட்டாக இருந்திருக்கணும். அது வந்து அவனுக்கு புரியவே இல்லை. தீபக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணியிருந்தாலும் முடிஞ்சிருக்கும். தீபக் வந்து கம்ப்ளீட்டாக அவர் வந்து அது கரெக்ட் அப்படின்ற மாதிரி பேசிட்டார். அப்படி கிடையாது. அது எதனால் இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னா அது ரெண்டாக பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்கில்டுனா இப்போ படித்தவன் படிக்காதவன் அப்படின்னு வைங்களேன். இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு அப்படி தேவையில்லை. கரெக்டாக எல்லாரும் சமம், அதை தான் சொல்ல வரோம். அந்த வார்த்தையை சொல்லாதீங்க சார், அது வந்து ஒரு மாதிரி இருக்குது எங்களுக்கு கேட்கும் பொழுது. அது என்னமோ பெரிய படிப்பு படிச்சிருக்கான், இவன் சின்ன படிப்பு படிச்சிருக்கான், அந்த மாதிரி வந்து தராதரம் பார்க்குற மாதிரி இருக்குது. இவ்வளோ தான் மேட்ரு, சரியா? அதை சொல்லி விட்டுட்டு தான் முடிஞ்சிருச்சு. இவன் என்னடானா நான் அதை நினைக்கலன்றான், நினைக்கிறேன்றான். அருண் டப்பா இருக்கான் பாருங்க, ஐயோ டப்புக்கு டப்பா அடிச்சு விஜய் சேதுபதியே கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீ உண்மை, அதாவது அவர் ஒரு ஈகோ எப்படின்னா அவர் சொல்கிறத கரெக்டுன்னு இவனை சொல்ல வைக்கணும்ன்ட்டு, இவன் என்னடானா நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டு ஒரு ஈகோ. ஸோ ஆக மொத்தம் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கிற மாதிரி தெரியல. இப்போ நம்மளாம் விஜய் சேதுபதி கொஸ்டினில் இருந்தால் ஆமாம் சார் கரெக்டு தான் சார், நான் சொன்னது தப்பு தான் சார், நீங்கள் சொன்னது தான் கரெக்ட் சார் அப்படின்னு சொன்னால் சரி உட்காருங்க அப்படின்னு போயிருப்பார். அவர் வந்து மைக்கில் இருந்தால் வராரு திடீர்னு உள்ள, எப்பா என்னப்பா நீ உனக்கு புரிஞ்சிருச்சாப்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. டே எந்த கண்டஸ்டன்ஸாக இப்படிலாம் வந்துட்டு இருக்கீங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நடந்தது ஆக்சுவலாக. ஆனால் அருண் வந்து இப்போ தீபக் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதை பிடிச்சி ஒரு கேம் ஆடினார்ல, அது வந்து மிக மிக தப்பு. அது இன்னும் லேபர்லாம் கேவலமானவங்க, நீங்களாம் வந்து இவ்வளோ தான் டீ கொடுப்பீங்க லேபருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் அவர் வார்த்தையை ப்ளே பண்ணார் திருப்பி தீபக்கும். ஸோ அது அப்படியே விளையாட்டாக ஆரம்பித்தது வினையாகி போயிடுச்சு. அதெல்லாம் வந்து பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது வந்து அருண் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணுறார். அதில் தீபக் ஆரம்பிக்க அருண் அதை எடுத்து நீ மாட்டினடா மாவன மரக்கட்ட மண்டே அப்படின்ற மாதிரி புழிஞ்சு விட்டேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதுதான் நடந்தது எபிசோடில். அடுத்து முத்துக்குமரன் அவர்கள் நிறைய பேர் வந்து கேட்குறது என்னென்னா, தனியாக போய் நிற்கிறாருப்பா, அப்போ சத்யா வந்து நிற்க வேணாம்னு சொல்லிட்டார் கரெக்டாக, அப்புறம் எதுக்கு தனியாக நிற்கிறார், நீ வரக்கூடாது
குமரன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரா, இல்லை முத்து அதிர்ச்சி முடியாத எடுத்துட்டாரா? அது ஒன்றும் கிடையாதுங்க. அந்த பொம்மை இருக்குல்ல, சூனிய பொம்மை, அதை வந்து எடுத்து கீழே போடுறப்ப முத்து பார்க்குறதுக்கு விரும்பலை. அதனால தான் சிவகுமார் உடைக்கும் போதும் அவர் இல்லை, சத்யா உடைக்கும் போதும் அவர் இல்லை. அவ்வளோதான் மேட்ரு. அவர் உள்ளே நின்றுட்டு இருந்தார் பாருங்க. ஸோ அவருக்கு வந்து அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது, ஒரு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுது போல தெரியுது. சரியா? ஸோ அதனால் அவர் அதிரடி முடிவு எடுத்து அவர் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ தான் நடந்துச்சு கைஸ். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இதில் அருணை கன்வின்ஸ் பண்ணுறது விஜய் சேதுபதியை வந்து பார்த்திங்கன்னா புரிய வைக்கிறதுக்கு அருணும் அப்படி தான் ஃபுல்லாகவே போச்சு. இந்த லாஸ்ட்லாம் கொஞ்சம் ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. பாயிண்ட் சிம்பிள் தான், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். தீபக் யூஸ் பண்ணாமல் இருந்து வேறு மாதிரி ஒரு காரணம் சொல்லியிருக்கலாம். அதை எடுத்து அருண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் விளாண்டது தவறு அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ உங்களுடைய கருத்துக்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.